அங்கிருக்கக்கூடிய நிலவரம் குறித்து இந்நேரத்தில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சுரேஷ் கோபி அவர்கள், இன்று கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விபத்து அப்படிங்கிறது கேரளாவை தாண்டி வயநாடு ஒரு சுற்றுலா பகுதியாகவும் காணப்படுகிறது. மீட்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது துரிதமாக செயல்பட்டு வருகிறதா? அங்கு என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? காலையில 6:30 மணி 6:45 மணிக்கு தான் எனக்கு இந்த தகவல் வந்தது. வந்த உடனே நான் கலெக்டர் கிட்ட பேசினேன். அவங்க அங்க போகக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல, இப்போ போயிட்டு இருக்கான். ஆனா அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அங்க போய் சேர்றதுக்கு ஒரே ஒரு வசதி தான் இருந்தது. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்க போய் சேர்றதுக்கு ரெஸ்கியூ டீமுக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அங்க யார் யார் ஸ்டேஷன்டா இருக்கிறதோ அவங்களெல்லாம் இந்த ரிவரை தாண்டி போய் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா நிறைய பாடிஸ், பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸ் ஆர் ஃப்ளோயிங் த்ரூ த ரிவர். நிறைய பேர் தங்கி வீடுகள் இருக்கக்கூடிய இடம் அது சூரமல்ல. ஸ்கூலும் இருக்குது. அதனால இப்பவும் ஒரு டிசாஸ்டரோட ஒரு ஒரு ஐஸ பத்தி இப்பவும் சொல்லறதுக்கு யாராலையும் முடியல. நம்பர்ஸ் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த நம்பர்ஸ் ஒரு பயங்கரமான பயத்தை உருவாக்க கூடாது. அதனால ஒரு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கலெக்டர் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க செல்லூர் ஏர்போர்ட்ல இருந்து இப்ப 2 ஏர்போர்ட் இந்நேரம் புறப்பட்டு இருக்கும். ஏர்போர்ட்ல இருந்து 2 ஹெலிகாப்டர்ஸ் அது அங்க போய் சேர்ந்த உடனே சீஃப் செக்ரட்டரி கிட்டையும் பேசினேன். அவர் டீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் வந்த உடனே தூக்கி அந்த இடத்துல போட்டு இன்னும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பயன்படும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக திரு சுரேஷ், இந்த குறிப்பிட்ட மீட்பு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முண்டகை பகுதிக்கு இன்னும் மீட்பு நடவடிக்கை இந்த குழு போய் சேரவே இல்லை. முழுக்க ஹெலிகாப்டரை நம்பிதான் அங்க இருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் இருக்கு. அப்படின்னும் போது மத்திய அரசின் சார்பாக கூடுதலாக மீட்பு நடவடிக்கைகளுக்கு வேற என்னென்னலாம் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதற்கான முயற்சிகள் என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இப்பதான் பிரதமரை நான் ஒரு 7:15 மணிக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் அனுப்பி இப்போ ஒரு 8 மணிக்கு அவரு போன் பண்ணாரு. அவர்கிட்ட விளக்கமா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான ஹெல்ப் தேவைனாலும் அவங்க கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, அங்க இருக்கிற நம்ம முதலமைச்சர் இவங்க எல்லாம் இப்ப பேசிப்பாங்க. பேசி என்ன கேட்டாலும் அது பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரதமர். திரு சுரேஷ், அங்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கும் தொடர் மழை இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்க நிலையில அங்க தவிர்த்திருக்கக்கூடிய மக்களை, இப்போதைக்கு நிலச்சரிவில் சிக்காத மக்கள் அங்கு சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள்னு ஏதாவது மேற்கொண்டு சிக்காமல் அவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கான வழி தேடிட்டு இருக்காங்க. அங்க உடனே போய் சேர்ந்த உடனே இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சணும். இந்த குறிப்பிட்ட ஒரு ஆபத்து அப்படிங்கிறது முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக இருந்ததா? தற்போது இந்த நிலச்சரிவு அதெல்லாம் இப்ப நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கு எடுக்க கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல. இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியது. இப்ப ஆறுதல் இருக்கணும். எல்லாருக்கும் ஆறுதல் நமக்கு கொடுக்க முடியணும். இப்போ மற்ற விஷயங்களை பத்தி பேசி நம்ம என்ன இப்ப ரொம்ப டேம்பா இருக்கு. அதுல ஃபயர் இக்னைட் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் காரணத்தை எல்லாம் அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்கிற, உயிரை வச்சு உயிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கிற அவங்க கூட நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டிவா நிக்கணும். நிச்சயமாக திரு சுரேஷ், இந்த ஒரு குறிப்பிட்ட நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து முதற்கட்ட தகவல்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் முன்னாடியே சொன்னது மாதிரி, மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் அங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குறித்து மற்ற மாநிலங்களிலிருந்து தொடர்பு கொள்ளப்பட்டதா?
இதெல்லாம் நமக்கு அதோட ரெக்கார்ட்ஸ் கிடைச்சா தான் சொல்ல முடியும். சும்மா ஒரு 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 ஊகாபோகம்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. அதுல இருந்து நமக்கு எதுவும் இப்ப சொல்ல முடியாது. சொல்றதெல்லாம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அது கலெக்டர் சொல்லட்டும். கலெக்டர் தான் இம்மீடியட் ரெக்கார்டு சேகரிக்கக்கூடிய ஒரு இடம். கலெக்டர் ரிப்போர்ட் பண்ணட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணட்டும், போலீஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் அதோட ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கான டைம் இல்லை. இப்ப யார் யாரு உயிருக்காக கெஞ்சிட்டு இருக்காங்களோ, யார் யார் இதுக்கு மேல அதுல சிக்க கூடாதோ அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்காங்க. அது நடக்கட்டும் தான். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது. அதில் மாட்டியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான பணிகளும் தொடர்ந்து எல்லா விதத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களோடு நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கட்டும். இணைப்பில் எங்களோட அந்த நேரத்தை பகிர்ந்துட்டதற்கு நன்றி திரு சுரேஷ் கோபி.